மறைமுகமா பாகிஸ்தானுக்கு சைனா சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிகள் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. யுஎஸ்ஏ, பிரான்ஸ், உக்ரைன், சவுதி, ஆப்கானிஸ்தான், ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல உலகின் நம்பர் 1 போர்க்கருவிகளை எல்லாம் வச்சிருக்க ரஷ்யா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது கூடுதல் சந்தோஷம். துருக்கியும் ஒரு முஸ்லீம் நாடு அப்படிங்கிறதுனால பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி சைனாவும் மறைமுகமா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் எல்லாம் சொல்றாங்க. இந்தியா பாகிஸ்தான் வார்ல ரெண்டு சைடுமே இப்போதைக்கு இழப்புகள் அதிகமாயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. போர் முற்றும் சமயத்தில் மிகப்பெரிய இழப்புகளும் சரி, பொருளாதார இழப்புகளும் சரி, ரெண்டு கண்ட்ரிகளுக்குமே ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இப்போதைக்கு போர் பதற்றம் அப்படிங்கிறது எல்லைகளில் மட்டுமே நிலவிட்டு வருது. மற்ற மக்கள் எல்லாம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஆனால் நமக்காக நிறைய மக்கள் எல்லைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய உயிர் தியாகங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. இந்த போர்ல இதுவரைக்குமே இந்தியாவில் எக்கச்சக்கமான பேர் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட மரணத்துக்கும் பதில் சொல்லும் காலம் சீக்கிரம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வார் எல்லாத்துக்குமே தீர்வாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டவுட் தாங்க. 28 பேர் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு வார் நடக்குது. ஆனா இந்த வார்னால இப்ப எக்கச்சக்கமான மக்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதும் உண்மையான விஷயம் தானே. பாகிஸ்தான் டெரரிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா பேச்சுவார்த்தையாவது பண்ணலாம். ஆனா அவங்களும் அப்படி இல்லையே. இந்த சண்டை எதுவரை போக போகுது, இதனால எத்தனை உயிர்கள் பலியாக போகுது அப்படிங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல.